ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, நான் தான் எல்லாமே என்று இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ இழந்த பணம் அனைத்தையும் என் கைகளில்தான் உள்ளது. இதனை நீ செய்யும் நற்காரியங்கள் பொறுத்தே அதனை உன்னிடம் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் உனது தேவைக்கேற்ப ஒருவர் மூலம் உனக்கு வழங்கச் செய்வேன். அதனால் முயற்சியுடன் கூடிய பயிற்சி மட்டுமே உனதுடையது. எதை எந்த நேரத்தில் உனக்கு தர வேண்டும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு தாய் தன் குழந்தை சிரிப்பதையும் பார்த்து ரசிப்பாள், அதே குழந்தை அழுவதையும் பார்த்து ரசிப்பாள் அல்லவா? தன் பிள்ளை அத்தனை அழகு அவளுக்கு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? அதுபோல் உன் கர்ம வினையை நீதானே அம்மா கழிக்க வேண்டும். அதை நீ முழுவதுமாக கழிக்கப் போவதில்லையே. உனக்காக என் பிரியமான என் பிள்ளை, உனக்காக உன் சாயப்பா நான் தான் அனைத்தையும், உனது அனைத்து கர்மத்திலும் பெரும் பங்கை ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்று உனது வாழ்க்கையை எனது பாதத்தில் சமர்ப்பணம் செய்து விட்டாயோ அன்றிலிருந்து நீ சிறு பங்குதான் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கே கதறி அழுகிறாய். இதற்குத்தான் நான் சொல்கிறேன், என் நாமஸ்மரணையை செய்து கொண்டே இரு, எதுவும் உன்னை தீண்டாமல் இருக்க. உனக்கு துக்கத்தை அனுமதித்த எனக்கு தெரியாதா உன்னை எந்த நேரத்தில் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று? தேவையில்லாமல் இந்த கவலையெல்லாம் உன் மேல் தூக்கி சுமந்து கொண்டிருப்பதாலேயே உன் மனம் பதைப்பதைப்போடு இருக்கின்றதம்மா. உன் மனம் அமைதியாக சீரான நிலையில் இருந்தால்தானே நான் எனது இரு கரம் கொண்டு உனக்கு தேவையானதை அள்ளி வழங்கும் சமயத்தில் உன் கரமானது எளிதாக என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் முகத்தில் சிறு புன்னகை வைத்துக்கொள். இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னுள் சந்தோஷம் இருக்குமானால், அதுவும் என்னை பார்ப்பதிலோ, என் படத்தை பார்த்து ரசிப்பதிலோ, என் கதைகளை கேட்பதிலோ, என் லீலையை உளமாற கேட்பதிலோ உன்னுள் சந்தோஷம் இருக்குமானால், நான் உன்னுள் பிரவேசித்து உனது காரியங்கள் அனைத்தையும் முடித்து தருவது எனக்கு மிக எளிதாக முடிந்துவிடும். என்னதான் நீ பூஜைகள் செய்தாலும், காலையில் எழுந்து எனக்காக உனது உடலை வருத்தி கொண்டு உணவு தயாரித்தாலும், என்னை சந்தோஷப்படுத்த எனக்கு பிடித்தமானவைகளையே நீ செய்தாலும், உன் காரியங்கள் இன்னும் நிறைவேறாமல் தள்ளி போய்க் கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம். உனக்கு ஏற்பட்ட துரோகங்கள் இன்றும் உன் மனதுள் பெரும் தாக்கத்தை விளைவிக்கின்றன. உன் மனதுள் இன்னும் சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டியிருக்கின்றது. நீ செய்யும் பூஜையில் அர்ப்பணிப்பு வேண்டும். உனக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருந்தால் போதும். ஆடம்பரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னால் முடிந்தால் எனக்கு நீரால் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாள் தவறாமல் எந்த நிலையிலும், குறிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ இதை தொடர்ந்து செய்தாலே போதும். அதுவும் சந்தோஷமாக. இதை செய்ய வேண்டுமே என்று நீ செய்யக்கூடாது. இதை செய்தே ஆக வேண்டுமே இந்நேரத்தில் என்று சலித்து கொண்டு செய்யவும் கூடாது. என்னை இப்படி செய்வதால் உனக்குள் ஏற்படுகிறது பார் ஒரு சந்தோஷம். அதுதான் எனக்கு முக்கியம். உன் சந்தோஷம் எனக்கு மிகவும் முக்கியம் அம்மா. இன்று இந்த வெள்ளிக்கிழமை நன்னாளில் இன்று இரவுக்குள் கேட்டுவிட்டாய். மிகவும் சந்தோஷம் பிள்ளையே. உன் மனதுக்கு பிடித்த பரிசு ஒன்றை நான் இன்று இரவுக்குள் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். சந்தோஷமாக இரு உன் குடும்பத்துடன். இன்றும் என்றும் என்றென்றும்
உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.